இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, லதா சொல்றத கேளுமா. நம்ம ஆதி தம்பிய விட்டு கொடுக்கவும் முடியாம, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னோ தெரியாம உன் புருஷன் தவிச்சிட்டு இருக்கான். வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது பாரதி. நல்லது நடக்கும்னு நம்பு. இது சரிப்பட்டு வராது. இவ வாயையே திறக்க மாட்டா. போறேன், நானே போறேன். ஆதி சார் கிட்ட பாரதி தான் உங்க பொண்டாட்டி, நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லதான் போறேன். லதா, ப்ளீஸ் டி, வேண்டாம். நீ என்ன தடுத்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். ஆதித்யா உங்க 2 பேரோட குழந்தைன்ற உண்மைய ஆதி சார் கிட்ட நான் சொல்லதான் போறேன். ஐயோ, போதும் டி. என் லைஃப்ல நான் இழந்தது எல்லாமே போதும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்ன பத்தின எந்த உண்மையும் எப்பவும் ஆதிக்கு தெரிய வேண்டாம். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன பத்தி அவர்கிட்ட நீ எதுவும் ஷேர் பண்ண கூடாது. ஆதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு லதா, என்ன விஷயம்? பாரதி இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு நீ எவ்வளவோ தடுத்தா, ஆனா என் மனசு கேட்கல. ஆதி, பாரதி தான் உங்க பொண்டாட்டி. தமிழும் ஆதித்யா 2 பேருமே உங்க பசங்க தான். ஆதித்யா உங்களுக்கு பிறந்த குழந்தை தான். என்ன சொல்ற? ஆமா ஆதி, உங்களுக்கு பாரதி கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நீங்க அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இத சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான் பாரதி இத பத்தி உங்ககிட்ட பேசாமலேயே இருக்கா. அது என்னாச்சு ஆதி? ஆதி, 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 ஆதி என்னாச்சு? ஆதி, ஆதி, கண்ணை திறந்து பாருங்க ஆதி. ஆதி, ஐயோ ஆதி எந்திரிங்க ஆதி. ஐயோ, பாரதி பயந்த மாதிரி ஆயிடுச்சு.